ஹரே கிருஷ்ணா. சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ ஆஹ், பல்வேறு கேள்விகளுக்கு பாகவதமே சரியான பதில் அளிக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன கேள்வி? கடவுள் யாரு? கடவுள் இருக்காரா? அப்படின்னா அவர் யாரு? கடவுள் இருக்காரா இல்லையா? அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா? அவருக்கு உருவம் இருக்குன்னா அவர் எங்க இருக்காரு? அவர் எப்படி இருப்பாரு? அவருடைய உலகம் எப்படி இருக்கு? அங்க போக முடியுமா? அந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு பாகவதமே தகுந்த பதில் அளிக்கிறது. அப்ப கடவுளுடைய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். நாம எங்க இருக்கோம்? நாம பூலோகத்துல இருக்கிறோம். இந்த பூலோகம் எங்க இருக்கு? இந்த பூலோகம் ஒரு அண்டத்துக்குள்ள இருக்கு. இந்த பாருங்க, இதுதான் ஒரு நிமிஷம். இது ஒரு அண்டம். நான் மறைஞ்சுக்கிறேன். இப்ப நான் மறைஞ்சிட்டேன். இது ஒரு அண்டம். இந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. ஒரு அண்டத்துக்குள்ள, ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம். பூர் புவ ஸ்வஹா. பூர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் வரைக்கும் மேல 7 உலகம். கீழே வந்து அத்தல, விதல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால, கீழே 7 உலகம். நம்ம மத்திய லோகத்துல இருக்கிறோம். நம்ம மேல் உலகத்திலயும் இல்ல, நம்ம கீழ் உலகத்திலயும் இல்ல, நம்ம நடுவுல இருக்கிறோம். இந்த பூலோகம் வந்து மேல் உலகத்திலயும் இல்ல, கீழ் உலகத்துல, இது மத்திய லோகம். இது மிடில் இருக்கு. ஒரு அண்டத்துக்குள்ள, ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம். அந்த 14 லோகத்துக்குள்ள மத்தியில நம்ம இருக்கிறோம். சரியா? இது ஒன்னாச்சா? அப்ப இந்த அண்டம் ஒரு அண்டமாச்சா? இது எவ்வளவு அண்டம் இருக்கு பாருங்க. இந்த அண்டம் எல்லாம் எங்க இருந்து வருது? அண்டம்னா ஒரு முட்டை, முட்டை வடிவுல. ஒரு பிரம்மாண்டம்னா ஒரு எக் டைப்ல இருக்கு. அப்ப என்ன, ஒரு பிரம்மாண்டம் இல்ல. இங்க பாருங்க, மகாவிஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் வருது. ஏகார்ணவா ஜலே பஜதிஸ்ம யோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவலம்ப பரம்ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த காரண உதக சாய் விஷ்ணு புருஷாவதார், பகவானின் புருஷாவதாரமான காரணோதக சாய் விஷ்ணுடைய ரோம கூபத்துல, உடல்ல இருந்து வரக்கூடிய ரோம கூபத்துல இருந்து கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் வருது. அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம இருக்கிறோம். கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டம். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம். அந்த ஒரு 14 லோகத்துல பூலோகம். இது வந்து மெட்டீரியல் வேர்ல்ட். நம்ம இந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் பௌதிகமான உலகம், பௌத்திக லோகத்துல இருக்கு. சரி, இப்ப என்னாச்சு? இந்த பௌதிக லோகத்துல கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளே ஒரு நுழையிறார். யாரு? காரண சாய் விஷ்ணு. காரண உதக சாய். காரண உதக சாய் அப்படின்னா காரண கடல்ல பள்ளி கொண்டிருப்பவர், காசிலோஷன். அந்த காரண கடல் எங்கிருந்து வந்தது? காரண கடல் எங்கிருந்து வந்தது? அது ஒரு உடல்ல இருந்தா வந்து கார்னோ சாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய ஜலம், அந்த வேர்வை துளிகள் அப்படியே காரண சமுத்திரமா இருக்கு. அந்த காரண சமுத்திரத்துல காரண உதக சாய் பள்ளி கொண்டிருக்கார். அவற்றிருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வருது. அதுக்கப்புறம் அவர் ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் நுழையிறார். ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அங்க பள்ளி கொண்டார். அது கர்ப்ப கடல். அப்ப ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் ஒரு கர்ப்ப கடல் இருக்கு. எல்லா பிரம்மாண்டங்களும் காரண கடல்ல மறந்துட்டு இருக்கு. காரண கடல் ஒண்ணு, ஒரு காரண கடல். அந்த ஒரு காரண கடல்ல காரணோசாய் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். ஒரு காரணோசாய் விஷ்ணு, ஒரு காரண கடல், ஒரு காரணோசாய் விஷ்ணு. அது காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கார். அந்த காரணோசாய் விஷ்ணுக்கு ஆதிசேஷனும் கிடையாது, லட்சுமி தேவியும் கிடையாது, பிரம்மாவும் கிடையாது. அவர் மட்டும்தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? அந்த காரணோத்சாய் விஷ்ணு ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த அண்டத்துக்குள்ள கர்ப்ப கடல்ல படுத்திருக்காரு. கர்ப்ப ஓஷன். அந்த கர்ப்ப கடல்ல ஆதிசேஷன் இருக்கு. பாதத்துல லட்சுமி தேவி இருக்காங்க. நாபில தாமரை தண்டு. அதான் அடுத்தது. இங்க பாருங்க, கர்ப்பக்கடல்ல கர்ப்போசாய் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல, கார்போசா விஷ்ணுடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல 14 லோகம் இருக்கு.
அதுல மேல டாப்ல பிரம்மா உட்கார்ந்துருக்காரு. நம்ம மத்தியில பூலோகத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த ஜட உலகத்துல பகவானுடைய கிரியேஷன், பகவானுடைய படைப்புல நம்ம ஒரு ஒரு அண்டத்துக்குள்ள, எண்ணற்ற பிரம்மாண்டத்துல ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு பூலோகத்துல இருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆன்மீக உலகம் எங்க இருக்கு? இதுல பாருங்க, ஆன்மீக உலகம் இந்த பிரம்மாண்டத்தை கடந்து, இந்த பிரம்மாண்டங்களை கடந்து ஆன்மீக வெளி, ஆன்மீக வானம், அந்த பரோவியோமா ஆன்மீக வானத்தை கடந்து பிரம்மஜோதி, அந்த பிரம்மஜோதியும் கடந்து ஆன்மீக உலகம், பகவானுடைய ஆன்மீக, அந்த ஆன்மீக லோகம் எண்ணற்ற கோடிக்கணக்கான வைகுந்த லோகம் இருக்கு. அதனாலதான் படைப்பு கிரியேஷனை பத்தி சொல்லும் போது பகவானுடைய படைப்புல 3/4 பாகம் ஆன்மீக லோகம், 1/4 பாகம் தான் ஜட உலகம். 1/4 பாகமான ஜடலோகத்தை ஏகபாதி விபூதின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய 3 மடங்கு ஆன்மீக லோகம் திரிபாத் விபூதி. திரிபாத் விபூதி, ஏகபாத் விபூதி. திரிபாத் விபூதினா பகவானுடைய கிரியேஷன்ல 3 மடங்கு பெரியது ஆன்மீக உலகம். 1 மடங்கு தான், 4ல 1 மடங்கு தான் இந்த பௌதிக உலகம். ரைட்? அந்த ஆன்மீக உலகத்துல எண்ணற்ற வைகுந்த லோகங்கள் இருக்கு. பாருங்க, எண்ணற்ற வைகுந்த லோகம். பகவானுக்கு 1000 நாமங்கள். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, ஜனார்தனா, ஜெகநாதா, வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, அனிருத்தா, பிருத்திம்னா, இப்படி பகவானுடைய 1000 நாமங்களுக்கு 1000 வைகுந்த லோகம் இருக்கு. அந்த வைகுந்த லோகங்கள் எல்லாமே நித்தியமானது, ஆன்மீகமானது, அழிவற்றது. இந்த ஜட உலகம் தோன்றி மறையக்கூடியது, தற்காலிகமானது, அழியக்கூடியது. அவ போன வகுப்புல படிச்சு ஞாபகம் இருக்கா? ஆன்மீக உலகத்துக்கு ஜட உலகத்துல வேறுபாடு. அதே மாதிரிதான் ஆன்மீக உடலுக்கும் பௌதிக உடலுக்குள்ள வேறுபாடு. ஆன்மீக உலகத்துக்குள்ள நமக்கு ஆன்மீகமான உடல் இருக்கு, இந்த ஜட உலகத்துல பௌதிக உடல். அப்ப எதெல்லாம் சனாதனா? கிருஷ்ணா சனாதனா, அவருடைய உயிர்வாளிகள் ஜீவாத்மா, நாமளும் இந்த உடல் இருக்கிற ஆத்மாவும் சனாதனா, ஆன்மீக உலகம் சனாதனா, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது நித்தியமானது சனாதனா. அப்போ இந்த இடத்துல இருந்து அங்க போகணும். தற்காலிகமான தோன்றி மறையக்கூடிய துன்பமே நிறைந்த இந்த ஜட உலகத்திலிருந்து நித்தியமான அழிவற்ற நிரந்தரமான ஒரு இடம் ஆன்மீக உலகத்துக்கு போகணும், பகவானுடைய ஆன்மீக உலகம். சோ இந்த உலகம் பகவத்கீதையில பகவான் துக்காலயம் சொல்றார். துக்காலயம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது. துக்காலயம், அசாஸ்வதம். இந்த ஜட உலகம் துன்பம், இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, இதுதான் ஜட உலகம். இந்த 14 லோகம் இருக்கிற ஜட உலகம். இது துன்பம் நிறைந்தது, தற்காலிகமானது, அழியக்கூடியது. துக்காலயம், அசாஸ்வதம். இன்னொரு இடத்துல பகவான் என்ன சொல்றார்? அனித்யம் அசுகம் லோகம். இந்த உலகம் அனித்யா, அசுகம், இங்க சுகம் கிடையாது. ஆனா இதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு, அது ஆன்மீகமானது, நித்தியமானது, அழிவற்றது. நதத் பாசேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா யத்கத்வானி நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. அர்ஜுனா, எனது உலகத்துல சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்ப எப்படி வெளிச்சமா இருக்கும்? அந்த கிரகமே சுயப்பிரகாசம் முடியுது, அங்க போனா திரும்ப வர வேண்டியதில்லை. அதான் வைகுந்தா. வைகுந்தா மீன்ஸ் தேர் இஸ் நோ மிசரி. இதெல்லாம் போன வகுப்புல நம்ம படிச்சோம். சரி, அடுத்தது இந்த ஆன்மீக லோகத்துல பகவான் கிருஷ்ணர் நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்கார். அயோத்தியா, ஆன்மீக உலகத்துல அயோத்தியா வைகுந்தம் இருக்கு, அந்த அயோத்தியால பகவான் ராமலீலை பண்ணிட்டு இருக்கார். துவாரகா லோகம் இருக்கு, அங்க பகவான் துவாரக லீலை பண்ணிட்டு இருக்கார். மதுரா லோகம் இருக்கு, அங்க மதுரா லீலைகளை பண்ணிட்டு இருக்கார். பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் கோபர்களோடும் கோபிகளோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் நித்தியமலையில பண்ணிட்டு இருக்கார். நித்தியமலையில பண்ணிட்டு இருக்கார். அப்போ அங்க போறதுன்னா ஈஸியா? அதுதான் இப்ப கேள்வி. அங்க போறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க ஒரு படம் காமிச்சிருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு போனா ஒரு ஜீவாத்மாவை அங்க போக விடாம யார் தடுக்கிறா? இங்க பாருங்க, ஒரு ஜீவாத்மாவை ஆன்மீக உலகத்துக்கு போகாம யார் தடுக்கிறா? ஒரு ஜீவாத்மா யார் தடுக்கிறா?
பொறாமை, கோபம், அறியாமை, காமம், பேராசை, பொய்யகங்காரம், பொய்கர்வம், பௌதிகப்பட்டது. என்னெல்லாம் தடுக்குது? பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போக முடியாம எதெல்லாம் நம்மளை தடுக்குது? இதெல்லாம் தான் படத்துல காமிச்சிருப்பாரு. 6 விதமான எதிரிகள் நம்மளை பிடிச்சு இழுக்கிறாங்க கோலோ விருந்தாவனத்துக்கு போக விடாம. நம்ம கோலோ விருந்தாவனத்துக்கு போக முடியாததுக்கான காரணமே இந்த 6 எதிரிகள் தான். இந்த 6 எதிரிகளை நம்ம நண்பனாக்கி வச்சுட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், பொய்கர்வம், அறியாமை, பௌதிக பற்றுதல், பௌதிக புலன்பத்தில் நாட்டம், இதெல்லாம் என்ன பண்ணுது? ஜீவாத்மாவை கட்டுண்ட நிலையில வச்சிருக்கு. கட்டுண்ட ஜீவாத்மா இந்த குணங்களால் பாதிக்கப்படுற. ஜெய ஜெகநாத் சுவாமி. கட்டுண்ட நிலையில் இருக்கிற ஜீவாத்மா இந்த குணங்களால பாதிக்கப்படுறாரு. இந்த குணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஜீவாத்மாவுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம், இது சம்சாரமா. சம்சார சக்கரத்துல பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், சம்சார சக்கரத்துல உருண்டுகிட்டே இருக்கும். காரணம் என்னது? இதெல்லாம் தான். இந்த ஜட உடல் எப்படி செயல்படுது? முக்குணத்தினால. இந்த ஜட இயற்கை, இந்த பௌதிக உலகம் 3 குணத்துல இயங்குது. ஆத்மா இந்த முக்குணத்துல கூட்டுல மாட்டிக்கிச்சு. இந்த ஜட உடல்கள் கூட்டுல மாட்டிக்கிட்டான். இப்ப அவனை யார் விடுவிப்பா? இந்த போட்டோல காமிக்கிறப்பாரு. யார் விடுவிக்கிறா? ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்கள். ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்தை யார் சரணடைகிறாரோ அவர் தான் இதுல இருந்து விடுபட முடியும். எமித்தே பிரம்மாண்டே, தெரியுமா? எமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோன பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. எமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோன பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. ஆன்மீக குருடைய கருணையால, கிருஷ்ணருடைய கருணையால பக்திங்கிறவதை கிடைக்குது. அந்த பக்திங்கிறவதை கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, முதல்ல ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாத்தை சரணடையும். ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாத்தை சரணடைந்து ஆன்மீக குருட்டு சாஸ்திரங்களை கற்றுக்கணும். பக்தர் சங்கத்துல பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் கத்துக்கணும். அப்புறம் தப வாழ்க்கையை வாழும். தப வாழ்க்கைன்னு என்னது? நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. நான் 4 விதிமுறை கடைபிடிப்பேன். மது அருந்த மாட்டேன், மாமிச பக்ஷங்கள் சாப்பிட மாட்டேன், தகாதோர பண்ண மாட்டேன், சூதாட மாட்டேன், நான் தர்மத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு தப வாழ்க்கை. அதுக்கப்புறம் புலன்களை கட்டுப்படுத்துறது, சென்ஸ் கண்ட்ரோல். புலன்களை கட்டுப்படுத்தி அப்புறம் ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொண்டு, ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைக்கிற ஒரு சாதகன் தான் ஆன்மீக லோகத்துக்கு போகும். ஆன்மீக அறிவு வளர்த்துக்கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சாதகன் தான் ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். ரைட்? சரி, இப்ப இதை கட் பண்ணிடு. சரி, இப்ப கிளாஸ். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? பிரபா பொருளுரை ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இறைவனுடைய ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கான தகுதி என்ன? இறைவனுடைய ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு தகுதி என்ன? ஏதாவது தகுதி இருக்கான்னு பாப்போமா? பிரம்மதேவர் இங்கே நற்குணங்களில் வளர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே, நற்குணங்களில் வளர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமே கடவுளின் பரலோகத்திலும் நுழைய முடியும் என்று உறுதி செய்கிறார். என்னென்ன நற்குணம்? 26 26 குவாலிட்டிஸ். ஒரு வைஷ்ணவர்கிட்ட இருக்க வேண்டிய 26 தெய்வீகமான குணங்கள் என்னென்னது? அன்பு உடையவர். நமக்கு வேண்டி விட்டது அன்பு செய்வோம். ஆனா அன்பு உடையவர்னா எல்லா ஜீவராசிக்கிட்டையும், மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல. அன்பு உடையவர்னு சொன்னா மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிக்கும் அன்புடையவரா இருக்கணும். நான் என் குழந்தைகிட்ட மட்டும்தான் அன்பா இருப்பேன், என் மனைவிட்ட மட்டும்தான் அன்பா இருப்பேன், என் கணவர்கிட்ட மட்டும்தான் அன்பா இருப்பேன்னா இங்கே இருந்துக்க வேண்டியதான்.
எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். எல்லா ஜீவராசியத்திலும் அன்புடையவர், எவரிடத்தும் சச்சரவு இல்லாதவராக. சண்டை சச்சரவே கிடையாது. சண்டை சச்சரவே கிடையாது. அந்த பக்தர்கிட்ட போய் சண்டை போட்டாலும் ஒரு சண்டைக்கே வரமாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். யஸ்மாத் யோத் விஜதே லோகோ லோகோத்நாத் விஜதே செயக ஹர்ஷாமர்ஷ பயத்வேக யோமத் பக்த சமீபிய. என்ன சொல்லிருக்கு? எந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர் கிருஷ்ணர் சொல்றாரு. ஒரு பக்தர்னால யாருக்கும் தொந்தரவு கிடையாது. ஒரு பக்தனால யாருக்கும் தொந்தரவு இல்லை. யாராவது போய் அவரை தொந்தரவு பண்ணாலும் ஒரு தொந்தரவுக்கு ஆளாகுறதும் இல்லை. யாராவது இப்ப நம்மனால யாருக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? என்னால யாருக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. என்னை யாராவது தொந்தரவு பண்ணா தொந்தரவுக்கு நான் ஆளாகவும் கூடாது. ஹர்ஷா மர்ஷின், அதாவது சுகம் துக்கம் ரெண்டு சமம பாதிக்கு. ஹர்ஷா மர்ஷ பயத்வேகை, சுகம் துக்கம் இதெல்லாம் சமம பாதிக்கிறவன் தான் எனக்கு பிரியமான பக்தர்கள். அப்புறம் என்னது இங்க 26 குணங்கள். அவரும் சண்டை சச்சரவுக்கு போறதே இல்லை. சண்டை சச்சரவு விரும்பவே மாட்டார். கலியுகத்துல எல்லாரும் சண்டை சச்சரவு பிரியர்களால இருக்கும். தூய பக்தர் வந்து தூய பக்தர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, யாராவது தூய பக்தர் ஆகணும், பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு நுழையணும்னு சொன்னா தூய பக்தராக போக முடியும். அப்ப இந்த குணங்கள்லாம் வளர்த்துக்கணும். எவரிடத்தும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வே வாழ்வின் இறுதி லட்சியம் என்று ஏற்றுக்கொண்டவர். எனக்கு கிருஷ்ணரை அடைவது தவிர வேற நோக்கம் இல்லை. என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் கிருஷ்ணா, அவ்வளவுதான். வேற எதுக்கான கடினமா முயற்சி பண்ண போறதில்லை. வாழ்க்கையில் ஒரே லட்சியம் கிருஷ்ணா. அதுக்கப்புறம் தனது நடத்தையில் குற்றம் குறை இல்லாதவர். எந்த ஒரு குற்றமும் செய்யாம பாவகாரிகள் ஈடுபடாம நல்லபடியா வாழ்றவர். பெருந்தன்மை மிக்கவர். பெருந்தன்மைனா என்னது? யாரா குற்றம் செஞ்சுட்டா கூட மன்னிக்கிறது. நம்மள யாராவது தப்பா பேசிட்டாங்க, நான் தப்பே செய்யல ஆனா என்ன ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு, இருந்தாலும் மன்னிக்கணும். சரி, அவர் தெரியாம பேசிட்டாரு. அப்போ நான் தவறு செய்யவில்லை, என்னை ஒருத்தர் குற்றம் சொல்றாரு. அப்ப நான் எப்படி எடுத்துக்கணும்? சரி, நான் தவறு பண்ணல, அவர் எனக்கு குற்றம் சொல்றாரு, சரி பரவாயில்ல போட்டோம், அவர் தெரியல. அவர் இதயத்துல கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு, என் இதயத்துல கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு. ஒரு நாள் பகவான் ஒரு காமிச்சு கொடுத்துருவார், நான் தப்பு பண்ணலன்னு. ஒருவேளை நான் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் பெருந்தன்மை. மன்னிப்பதுதான் பெருந்தன்மை. நான் தவறு செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். சரி பிரபு, நீங்க சொன்னீங்க, நான் அதை மாத்திக்கிறேன். நோ ஆர்குமெண்ட். வாதத்துல ஈடுபடுறது, தேவையில்லாத வாதத்துல ஒரு ஈடுபடுறதே இல்லை. ஓகேவா? அப்புறம் பெருந்தன்மை மிக்கவராகவும் அகத்திலும் புறத்திலும் எப்போதும் மென்மையும் தூய்மையும் மிக்கவர். அகம் புறம் ரெண்டுமே. உடலும் தூய்மையா இருக்க வேண்டும், மனமும் தூய்மையா இருக்க வேண்டும். சாஃப்ட் கார்னர், சாஃப்டா இருக்கணும். மனது எப்படி இருக்கணுமா? மிருதுவாக இருக்கணும், கடினமா இருக்கக்கூடாது. மிருதுவாக இருக்கணும், மென்மையானவராக. அகத்திலும் புறத்திலும் மென்மை தூய்மை. உடலை தூய்மையா வச்சுக்கணும், அதே மாதிரி மனசையும் தூய்மையா வச்சுக்கணும். அப்புறம் மென்மையானவரா இருக்கணும். பௌதிக உலகில் எதையும் வைத்திருக்கும் உரிமையற்றவராகவும், எதுக்கும் உரிமை கொண்டாடக்கூடாது. இது என்னுடைய குடும்பம், இது ஏன் மனைவி, ஏன் பிள்ளைங்க, என்னுடையது, இது ஏன் வீடு, எதுக்குமே உரிமை கொண்டாடக்கூடாது. நிர்மமோ நிர்மம. கிருஷ்ணா சொல்றாரு 15.5. 15.5 என்னது? 5ஆம் ஸ்லோகம். நிர்மாணமோகாஜித சங்கதோஷா அத்தியாத்ம நித்யாபிநிவிருத்த காமா தந்தேவ முக்தா சுக துக்க சஞ்சய் கஷ்யத்ய மூடா பதமபியம் தத். நிர்மாண மானவமானமே கிடையாது ஒரு பக்தனுக்கு, கிருஷ்ணர் பிரியமான பக்தனுக்கு. நமக்கெல்லாம் நம்மளை யாரா புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கும், திட்டினா வருத்தப்படுவோம். ஜித சங்க தோஷா, பக்தர் அல்லாத சங்கத்திலிருந்து விலகி இருக்கார். அத்தியாத்ம நித்யா, எப்போதும் ஆன்மீக விஷயங்களை அறிய முயற்சி பண்றார். பின்னி விருத்த காமா, பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டவரா இருக்கார். நிர்மம, எதுக்கு உரிமை கொண்டாடுறதே இல்லை. நிர் அகங்காரா, அவருக்கு பொய் அகங்காரம் கிடையாது. சரி, அடுத்தது
அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருக்கணுமா? ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாம் இறைவனுடையது, எல்லாம் பகவானுடையது, என்னது எதுவுமே இல்ல, நான் பகவானுடைய சேவகன், உரிமையற்றவராகவும் எல்லா உயிர்களின் நலன் விரும்பியாகும். பாருங்க, எல்லா உயிரோடைய நலன் விரும்பும். சுயநலம்னா என்னது? சுயநலம்னா என்ன மட்டுமே, என்னுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொள்றது, அதான் சுயநலவாதி. சொல்ற இல்லையா, நீ ஒரு சுயநலவாதி. ஏன் சுயநலவாதி? என்னுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொள்றேன். அந்த சுயநலம் கொஞ்சம் விரிவடையும். எப்படின்னா, என் குடும்பம், இன்னும் கொஞ்சம் விரிவடையும் என் சமுதாயம், இன்னும் கொஞ்சம் விரிவடையும் என்னுடைய இனம், இன்னும் கொஞ்சம் விரிவடையும் என்னுடைய நாடு. இதெல்லாம் சுயநலம். சுயநலமற்றவன்னா என்னது? எல்லா உயிர்களின் நலனை விரும்பும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, எல்லாருமே இறைவனுடைய குழந்தைங்க, அதனால எல்லாருமே நல்லா இருக்கும். அதான் சுயநலம் இல்லாத அமைதி. அமைதி தான் இன்னைக்கு மக்கள் தேடுறாங்களே. ஆனா ஒரு பக்தர் எப்பவுமே அமைதி உள்ளவரா இருக்கு. கிருஷ்ணரை முற்றிலும் சரணடைந்த ஆத்மா, எந்த சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ணா உங்க விருப்பனோ அப்படி நடக்கட்டும், நீங்க என்ன விரும்புறீங்களோ நடக்கட்டும், நான் வெறும் கருவிதான். அதான் சரணாகதி, சத்வித சரணாகதி. சத்வித சரணாகதி என்னது? அனுகுல்யச சங்கல்ப பிரதிகுல்யச வர்ஜனம் ரக்ஷசிதி விஸ்வாச கோபுரதே வர்ணம் ததா. கிருஷ்ணருக்கு சாதகமான, கிருஷ்ண பக்திக்கு சாதகமானது மட்டும்தான் எதுக்குறாரு, பக்திக்கு சாதகம் இல்லாத விட்டுடுறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ணரால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, பகவான் மட்டும்தான் என்னை காப்பாற்றுவார். ரக்ஷசிதி விஸ்வாசம், மாறாத வலுவா விசுவாசம், நம்பிக்கை, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கைனா நம்பிக்கை, எனக்கு அவர் மேல நம்பிக்கை, எனக்கு கடவுள் கடவுள் நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கும் கடவுள்கிட்ட விசுவாசம் இருக்கிறது வித்தியாசம். நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆனா அது விசுவாசம். ரக்ஷசிதி விசுவாசம். இப்ப எப்படின்னா, எப்படி சொல்லலாம்னா, கடவுள் என்ன காப்பாற்றுறாரு நம்புறேங்க, கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புறேன், இது நம்பிக்கை. கடவுள் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாரால என்ன காப்பாற்ற முடியாது, இது விசுவாசம். கடவுளால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, இது விசுவாசம். நம்பிக்கை மாறலாம், ஆனா விசுவாசம் மாறாது. ஏன் நம்பிக்கை மாறும்? இன்னைக்கு வந்து இந்து மதத்துல இருக்கிற நம்பிக்கை நாளைக்கு கிறிஸ்தவ மதத்து மேல வைக்கலாம், கிறிஸ்தவ மதத்து மேல இருக்கிற நம்பிக்கையை நாளைக்கு வந்து இஸ்லாம் மார்க்கத்து மேல வைக்கலாம். மக்கள் தன் நம்பிக்கையை மாத்திக்கலாம், ஆனா விசுவாசத்தை மாத்த முடியாது. நான் வந்து கிருஷ்ணாவுடைய சேவகங்கிறதுல விசுவாசம் இருந்ததுன்னா நான் அதை மாத்திக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கிருஷ்ணன் மேல வலுவாத நம்பிக்கை, கிருஷ்ணா மேல எனக்கு வலுவாத நம்பிக்கை இருந்தா அது விசுவாசம், அது மாறாது. இன்னைக்கு இவருக்கு விசுவாசமா இருந்தாங்க, நாளைக்கு அவருக்கு அப்படி சொல்ல முடியாது. விசுவாசம்னா ஒரு திட்டதான் இல்லையா? அதுக்கப்புறம் பௌதிக ஆசையற்றவராக, பௌதிக ஆசையே கிடையாது. பௌதிக ஆசைன்னு என்னதப்போ? அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாமா? ஒருத்தர் கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்க நீங்க ஆசிரமத்துல போய் உட்காந்துருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, நாங்க போயிட்டீங்க, நாங்கெல்லாம் குடும்பஸ்தரா இருக்கோம், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, மனைவி இருக்கு, நாங்க பௌதிக உலகத்துலதான் இருக்கோம், அப்ப எப்படி பௌதிக ஆசை இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? இது காமன், யாருக்கு வேணாலும் சந்தேகம் வரும். எப்படி 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 இந்த உலகத்துல பௌதிக ஆசை இல்லாம இருக்க முடியும்? அப்ப பௌதிக ஆசைன்னு என்னது? கிருஷ்ணரை மறந்து அனுபவிக்கிறது பௌதிக ஆசை. அப்ப ஒரு குடும்பஸ்தர் என்ன பண்ணலாம்? எத் கரோசி அஜஸ்தாசி அச்சுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத்புல் ஸ்மதம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் சாப்பிட்டு உண்கின்றாயோ, எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் பண்ணுகிறாயோ அதுக்கு எனக்கு பண்ணுகிறேன். அப்ப அது பௌதிக ஆசையில. அப்ப பௌதிக ஆசைன்னா என்னது? தன்னுடைய புலனை திருப்திப்படுத்த விரும்புவது பௌதிக ஆசை. கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது ஆன்மீக ஆசை. அப்போ ஆசையை துறக்க முடியாது, அதை கன்வெர்ட் பண்ணணும். இங்க எதை கன்வெர்ட் பண்றோம்? இன்னைக்கு வெளியில வந்து நிறைய மதம் மாற்றுவாங்க, இந்த மத கன்வெர்ட் பண்றாங்க, இந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்றாங்க, கிறிஸ்டின் முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணலாம், அங்க என்ன கன்வென்ஷன் நடக்கலாம். ஆனா ரியல் கன்வென்ஷன் வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரி கான்சியஸ்னஸ்? மெட்டீரியல் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் தான் ரியல் கன்வென்ஷன்.
உண்மையான மாற்றம் என்றால் ஒருத்தர் எந்த மதத்தை விட்டு எந்த மதம் மாறினாலும் உண்மையான மாற்றம், அது உண்மையான மாற்றம் அல்ல. ஏன்னா அவருக்கு அது நம்பிக்கை இல்லை அப்போ. ஆனா உண்மையான மாற்றம் என்றால் நான் பௌதிக ஆசையை தொடர்ந்து கிருஷ்ணருக்காக செயலாற்றுகின்றேனா, கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுகிறேனா, அதுதான் உண்மையான பௌதிக உணர்வுல இருந்து ஆன்மீக உணர்வா மாற்றணும், அல்லது பௌதிக உணர்வு வந்து கிருஷ்ண உணர்வா மாற்றணும். டிரான்ஸ்பர்மேஷன் எங்க நடக்கணும்? மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் டு ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், அதான் மாற்றம். அதனால ஆசைகளை துறக்க முடியாது, ஆனா கிருஷ்ணருக்காக செயல்படும். ஒருத்தருக்கு ரொம்ப ஆசை இருக்கு, நிறைய சம்பாதிக்கணும்னு, கிருஷ்ணருக்காக சம்பாதிக்கலாம், பெரிய கோயில் கட்டலாம். அதான் ப்ரோப்பா ஒரு இடத்துல எழுதுறாரு. ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காரு பகவத்கீதையில, ஒருத்தர் வந்து வான் உயர்ந்த கட்டடம் கட்டுவது கடினமா உழைக்க கூடாது, ஆனா கிருஷ்ணருக்காக கோயில் கட்டலாம். வான் உயர்ந்த கட்டடத்தை கட்டுவதற்காக ஒருத்தர் கடினமா உழைக்க கூடாது, ஆனா கிருஷ்ணருக்கு கோயில் கட்டுறதுக்காக ஒருத்தர் கடினமா உழைக்கலாம். அப்ப என்ன ஆச்சு? அது மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் இருந்து ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், பௌதிகமான உணர்வுல இருந்து ஆன்மீக உணர்வு. அதனால ஆசைப்படலாம், கிருஷ்ணருக்கு ஒரு கோயில் கட்டணும், இல்ல வீட்டுல ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் வைக்கணும். நான் வீடு கட்டினா அந்த வீட்டுல நடுவுல கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் வைக்கணும். அப்ப நான் என்னெல்லாம் சம்பாதிக்கணும், அது கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணணும். நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும், அது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும். சோ சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணணும். குழந்தைங்க கிருஷ்ணருடைய குழந்தைங்க, மனைவி கிருஷ்ணருக்கு சொந்தமானவங்க, கணவர் எல்லாரும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவங்க. இதுல எனக்கு என்னுடையதுங்கிறது எதுவும் கிடையாது. அதான் அதான் உண்மை. அப்போ ஆசையற்றவரா இருக்கிறதுனா பௌதிக ஆசை இல்லாம இருக்கும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறுருள் வைத்து விடும், இல்லையா? காக்க பொருளா அது மறந்து போச்சு. அடுத்த ஸ்லோகம் ஒரு 10 குறள் படிச்சு வச்சிருந்தேன் ஸ்கூல்ல படிக்கும். ஸ்கூல்ல திருக்குறள் போட்டியெல்லாம் வைப்பாங்க, ஒரு 400-300 குறள் படிச்சு வச்சிருந்தேன், எல்லாம் மறந்து போச்சு. காக்க பொருளா அடக்கம் அதனிலும் உயிர்க்கன்ம வரும். அது அப்படியே அவருக்கு அடக்கத்தை பத்தி ஒரு 10 குறள் வரும். சோ அடக்கம்ங்கிறது பணிவு, அடக்கமா இருக்கிறது. சபையில எல்லாரும் முன்னாடி ரொம்ப அடக்கமா நடந்துக்கணும். மூத்த பக்தர்கள் முன்னாடி பக்தர்கள் எப்பவுமே பணிவார். இந்த அடக்கம் தான் கிருஷ்ணரை கவரும். அகந்தை கிருஷ்ணரை கவராது. அகந்தை கிருஷ்ணரை கவருமா, அடக்கம் கிருஷ்ணன் கவருமான? அடக்கம் தான் கிருஷ்ணரை கவரும். ஏன் வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் ராமாயணம், ஏன் வந்து ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார் வாலியை விட்டுட்டு? ஏன்னா சுக்ரீவன் அடக்கம் இருக்கு, வாலிட்டு அடக்கம் கிடையாது, வாலிட்டு அகந்தை தான். சோ அகந்தை உள்ள பக்தர், அகந்தை உள்ளவர் பகவானுக்கு தேவையில்லை, அடக்கம் உள்ள பக்தர் தான் பகவானுக்கு தேவை. சோ அடக்கம், பணிவு, அதுக்கப்புறம் எப்போதும் உறுதியாக, எந்த சூழ்நிலை வந்தாலும் உறுதியான மனது. சரி, நான் வந்து கிருஷ்ணர் மேல ஒரு குறையும் சொல்ல போறது இல்லை. நான் ஏன் கிருஷ்ணர் மேல ஒரு குறையும் சொல்ல போறது இல்லை? ஏன்னா என் மேல தப்பு இருக்கு, நான் ஜட உலகத்துல வந்துடக்கூடாது, நான் ஜட உடல் எடுத்துக்க கூடாது. நான் இந்த ஜட உடல் எடுத்தனாலதான் எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் வந்து பிரச்சனைன்னு கோயில்ல வராங்க, புலம்புறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க, சோ மெனி ப்ராப்ளம். என்னன்னு இந்த பிரச்சனைக்கான காரணம் புரிய மண்டை பிச்சுக்கிறாங்க. ஏன் வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ஏன் மண்டை பிச்சுக்கிறாங்க? அப்ப முதல் ரீசனே வந்து நான் இந்த ஜட உலகத்தை வந்திருக்கவே கூடாது, இந்த ஜட உடல் எடுத்திருக்கவே கூடாது. நான் இந்த ஜட உடல் எடுத்ததுனாலதான் எனக்கு பிரச்சனை, இல்லையா? நான் இந்த ஜட உடல் எடுத்ததுனாலதான் எனக்கு உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. காரணம் என்னது? நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது. சரி, இப்ப எடுத்துட்டோம், சரி தெரியாதனமா எடுத்தாச்சு, நினைவு கேட்டாத காலத்திலிருந்தே இந்த ஜட உடல் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஜட உடலை நம்ம வந்துட்டோம், அதனால நம்ம கிருஷ்ணாவை குறை சொல்ல முடியாது, கிருஷ்ணாவை குறை சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணணும்? நான் வந்து கிருஷ்ணாவை குறை சொல்ல மாட்டேன், கிருஷ்ணா ஏன் தப்புதான், நான் ஜட உலகத்தை உங்களை விட்டு வந்திருக்க கூடாது, ஆன்மீக உலகத்தை விட்டு வந்திருக்க கூடாது, அது ஏன் தப்புதான், அதனால நான் இப்ப உறுதியா இருக்க போறேன், திரும்ப உங்ககிட்ட வரணும். இதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் என்னதுன்னா, நான் கிருஷ்ணாவை பிரிஞ்சு வந்துட்டேன், கிருஷ்ணாவோட உலகத்தை விட்டு வந்துட்டேன், இப்ப திரும்பி அங்க போகணும், அதான் வைராக்கியம், உறுதி. அதுல ஒரு பக்தர் வந்து உறுதியா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணர்கிட்ட போகணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா உறுதி இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப பாருங்க, இந்த கிளாஸ்ல கை தூக்க சொன்னா எல்லாம் கை தூக்கிடும். யாரெல்லாம் கோல உந்தான போறீங்க, எல்லாம் 2 கையும் தூக்கிடுவாங்க. ஆனா அதுக்கான உறுதியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
பக்தியில உறுதியா இருக்கீங்களா? சாதனையில உறுதியா இருக்கீங்களா? நம்ம பண்ணக்கூடிய சாதனால உறுதியா இருக்குமா? பக்தியில உறுதியா இருக்குமா? கிருஷ்ணாட்ட இந்த பிறவிலே போகணுங்கிற வைராக்கியத்தை வளர்த்துட்டு இருக்கமா? இவ்வளவு கேள்வி இருக்கு இல்லையா? உறுதி. அதுக்கப்புறம் புலன்களின் செயல்களை வெற்றி கொண்டவரா? ஓ தாசனா இருக்கக்கூடாது, ஓ சாமியார். ஓ சாமி ஆகாம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. கோசாமி ஆகாம ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. கோ தாசனா இருந்தா இங்க இருக்க வேண்டியதான். இந்த ஜட உலகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கோதாசன் அன்கோ. இது நான் வச்சது, இப்ப நான் வச்சது. இந்த ஜட உலகத்துக்கு பேரு கோதாசன் அன்கோ. இங்க எல்லாம் கோதாசர்களா இருக்கு ஜட உலகத்துல. அப்ப ஆன்மீக உலகத்துக்கு போனா கோசாமியுடைய சங்கத்துக்கு வரணும். கோசாமியுடைய சங்கத்துல வந்தாதான் ஆன்மீக உலகத்துக்கு போகணும். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, சுகதேவ் கோஸ்வாமி, சூத கோஸ்வாமி, இந்த மாதிரி புலன்களை வென்றவரின் அடிச்சு விட்டு பின்பற்றும். கோதாசன் அன்கோலுக்கு நீங்க எப்படி அதை பண்ணலாம்? அதுதான் பிரச்சனையே. அப்போ புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களை வெற்றி கொள்ள வேண்டும். ஆத்மாவையும் உடலையும் காப்பதற்கு தேவையான உணவை தவிர அதிகமாக உண்ணாதவர். இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா மந்தமாகும், வேலை செய்ய முடியாது, தூக்கம் வரும், சோம்பேறியாகும். அத்தியாகார ஏன் இந்த 6 விதமான செயல் இருக்கிற பக்தியும் போயிடும். ரூபோசாமி சொல்ற இல்லையா? அத்தியாகார, பிரயாசஸ்ய, பிரஜல்பா, நியமாகிரக, ஜனசங்கஸ்ய, லௌல்யம்ச, சத்திபத்தி, வினசித்து. இந்த 6 செயல்ல ஈடுபட்டா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தி போயிடும். அளவுக்கு அதிகமா பொருள் சேர்க்க ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா பொருள் சேர்க்க பத்தாது பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும், போடுங்க போடுங்க, தட்டு நிறைய போடுங்க. சாப்பிட முடியாது. நாக்கு கேக்குது ஆனா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, ஆனா போடுங்க போடுங்க. அதே மாதிரி பத்தல, இன்னும் வேணும், அங்க இடம் வாங்கணும், இங்க வீடு கட்டணும், அங்க அது பண்ணணும், இதான். சோ இப்படி இந்த தேவைக்கு அதிகமாக சேர்க்கிறதும் ஆன்மீகத்துக்கு பெரும் தடை. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை அளவுக்கு அதிகமா சேர்க்கிறது, ஆசைப்படுறது. அத்தியாகாரம். பிரயாசா, பேராசைகள், இருக்கிறத விட்டு பறக்கிறது பிடிக்குது, பேராசை. பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம் எல்லாம் பேசுறது, கிருஷ்ணா விட்டுட்டு மற்ற பேச. நியம ஆக்ரகா, ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை பின்பற்றாம மனம் போன போக்குல செயல்படுறது. ஜனசங்கா, பக்தர் அல்லாதவன் சங்கத்திலே போயிருக்கிறது. லௌல்யம், சோம்பேறித்தனம். இந்த 6 இருந்துச்சுன்னா அவன் பக்தி உள்ளதும் போயிடும், இருக்கிற பக்தியும் போயிடும். அதனால என்ன பண்ணக்கூடாது? பௌதிக பொருட்களை பெறுவதற்கு அதிக அளவு ஆசைப்படக்கூடாது. அனைவரிடத்தும் மரியாதை உடையவராக, தனக்கென்று மரியாதை எதிர்பார்க்காதவர். அமானினா மானதேன, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், என்ன ஒருத்தர் மதிக்கிறாங்களோ எதிர்பார்க்க கூடாது. நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணணும். நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நீங்க என்ன எல்லாரும் மதிக்கணும். ரிவர்ஸ்ல பண்றோம். அப்புறம் என்ன இருக்கு? மிகுந்த அமைதியும் இரக்கமும் நட்பும் உடையவர். எல்லாத்தையும் இது யாருக்கும் சொன்னாங்க, எல்லாருக்கும் நட்பா இருக்காங்க, ரொம்ப காமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்பேஷன், கருணை. ஒருத்தர் பார்க்கும்போது கிருஷ்ண பக்தி இல்லாம கஷ்டப்படுறாங்களே, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, கோயிலுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. அது மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு கிருஷ்ணாவுடைய கருணை கிடைச்சிருக்கு, எனக்கு ஜபம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு, எனக்கு பக்தர் சங்கம் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே. இதுதான் கருணை. கருணை இறக்கும்னு சொன்னா சாப்பாடு இல்லாம இருக்காங்களே, துணிமணி இல்லாம இருக்காங்களே, இப்படி எல்லாம் கவலை இறக்கப்படுறது உண்மையான இறக்கம். அது இறக்கம் தான், நல்ல விஷயம் தான். ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, துணிமணி இல்லைன்னா துணிமணி வாங்கி கொடுக்கறது, மருத்துவ செலவு பண்றது, சத்திரம் கட்டி கொடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா அது அந்த அந்த இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த இறக்கம் உடலோட முடிச்சு போயிடும். அந்த அந்த உடலோட அப்ப அந்த சமயத்துல அதோட தீர்ந்து போயிடும். ஆனா உண்மையான இறக்கம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா கிருஷ்ணாவை மறந்து போய் பல ஜென்மங்களா இந்த பூமியில கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்தணும், இவனை கிருஷ்ண பக்தி செய்ய வைக்கணும். அது மூலமா இந்த ஜீவாத்மாவுக்கு மேல இறக்கம் கொள்றது ஜீவோதயா. அதான் ஜீவோதயா. நாமே ருச்சி
ஜீவோதயா, வைஷ்ணவ சேவா, சாது சங்கா. அதுல ஒண்ணு ஜீவோதயா, ஜீவன் மேல கருணை. ஜீவன் மேல கருணை என்னது? ஆத்மாவுக்கு மேல கரிசனம் காமிக்கணும். பகவத்கீதை கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, சாண்டிங் பண்ண வைக்கிறது, அதுதான் இறக்கம், கருணை. அதுக்கப்புறம் கவிஞனாக, கவிஞன், பயட். ஒரு பக்தர் கவிஞனா இருக்கணும். கவிஞன் என்னது? கிருஷ்ணா வர்ணிக்க தெரியணும், கிருஷ்ணாவோட அழகை வர்ணிக்க படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அனைத்து செயல்களிலும் தேர்ந்தவராக, எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கும், தக்ஷா, எல்லாமே கத்துக்கணும். கிருஷ்ணனுடைய சேவைக்காக என்னென்ன கத்துக்கணும்? சமைக்க, கிருஷ்ணருக்காக சமைக்க கத்துக்கணும், பூஜை பண்ண கத்துக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ண, எல்லாமே எல்லாத்தையுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கும். பிரச்சாரம் பண்ண கத்துக்கணும், பிரச்சாரம் பண்ணவும் கத்துக்கணும், பிரசாதம் பண்ணவும் கத்துக்கணும். பிரசாதம் சாப்பிட மட்டும் கத்துக்கிட்டோம். அப்புறம் புத்திக்கு பொருந்தாத ஒன்றில் மௌனமுடையவராக இருக்க வேண்டும். புத்திக்கு பொருந்தாத ஒன்றில் மௌனமுடையவராக இருக்கணும். அப்ப என்னது? கோபம். கோபம் வந்து புத்திக்கு நல்லது இல்லை. அப்ப அந்த இடத்துல மௌனமா இருக்கும், தேவையில்லாம கோபப்படக்கூடாது. இது போன்று ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்தில் கூட 12ஆம் அத்தியாயத்துல அதே மாதிரி தெய்வீகமான குணங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஒரு பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதாவது கடவுளின் பரலோகத்தில் நுழைவதற்குரிய தகுதியுடைய தகுந்த தெய்வீக அடியவர்கள் நிலத்தினும் பொறுமை, நிலத்தை விட பொறுமையா இருக்கு. நிலம் எவ்வளவு பொறுமையா இருக்கு? பூமியை ஓட்ட போட்டு ஆயில் எடுக்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, கனிமங்களை என்ன எடுத்தாலும் பூமி பொறுத்துக்கு. அது மேல பாலம் கட்டலாம், ரோடு மேல ரோடு, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பூமாதேவி நம்ம அம்மா நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறார். அதனால பூமியை விட பொறுமைங்கிறது யாருக்கும் கிடையாது. அதனால பூமியிட்ட இருந்து பொறுமையை கத்துக்கணும். நிலத்தை விட பொறுமையா இருக்கு, நிலத்திலும் பொறுமை மிக்கவராகும். அனைத்து உயிரிடத்தும் அன்பு உடையவராகவும் இருக்க வேண்டும். அவர் பாரபட்சம் மற்றவராக, யாரையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. இவர் எனக்கு பிடிக்கும், அவரை பிடிக்காது, இந்த பக்தரோட தான் சேருவா, கூட சேர மாட்டேன், பாரபட்சம் எல்லாம் பார்க்க கூடாது. பாரபட்சமே கூடாது. பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னு பண்ணிப்பட்டா பாரபட்சமே பார்க்கக்கூடாது. இந்த பக்தர் தான் பிடிக்கும், அந்த பக்தர் பிடிக்காது, இவரோட தான் சேருவா, கூட சேர மாட்டேன், பாரபட்சமே இருக்கக்கூடாது. நோ பாரபட்சம், பாரபட்சம் காணக்கூடாது. அதுக்கப்புறம் மனிதர்களிடத்தும் விலங்குகளிடத்தும் மிகவும் அன்புடையவராக. பாத்தீங்களா, மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல, விலங்குகிட்டையும் அன்பு இருக்கும். அப்படின்னா இந்த முட்டாள் சொல்ற மாதிரி இல்லைன்னு ப்ரோப்பா ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்னது? சில முட்டாள்கள்லாம் வந்து விலங்குகளை நாராயணன் சொல்லுவாங்க, ஏழைகளை நாராயணன், தரித்திர நாராயணன், விலங்கு நாராயணன். நாராயணன் எப்படி விலங்காக முடியும்? நாராயணன் எப்படி தரித்திராக முடியும்? அதனால முட்டாள்கள் கொள்கை அதுதான், அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றாரு ப்ரோப்பாங்க. அனைத்து ஒரு இடத்துல அன்பு இருக்கணும். அவர் அமைதியே உருவானவர். பக்தன்னா அமைதியா இருக்கு, அமைதியே உருவானவர். அதுக்கப்புறம் அவருக்கு எதிரி எவரும் இல்லை. ஒரு பக்தர் என்ன பண்ணக்கூடாது? யாருமே எதிரியா நினைக்கக்கூடாது. நான் வந்து இந்த பிறவியில கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்துக்கு போகணுமா? ஆமா போகணும். அப்படின்னா யாருமே எதிரியா பார்க்க கூடாது. எதிரி எவரும் இல்லை. அவர் அமைதியே உருவானவர். இவையே கடவுளின் உலகத்தில் நுழைவதற்கு தகுதி உடையவரின் குணங்களாகும். இந்த குணங்களை நம்ம வளர்த்து கொண்டுதான் ஆகணும். இல்ல நீங்களாம் வளர்த்துக்க முடியாது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லாத ஒன்றும் ப்ரோப்பா சொல்ல மாட்டேன். அப்ப சாத்தியப்படுறதுக்கான வேலை என்னவோ அதை செய்யணும். சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அது முட்டாளுடைய அகராதின்னு சொல்லுவார். அப்ப இந்த சாத்தியப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? அதை செய்யணும். சரி, இப்ப என்னது? இதை சாத்தியப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதான் பக்தர் சங்கத்துல இருந்து பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்கு, பாகவதர்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கு. தூய பக்தர்களுக்கு சேவை பண்றது மூலமாக அவங்களுடைய அனுகிரகத்துல இந்த குணங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இது என்ன பண்ணணும்னா சொன்னா, இந்த 26 குணத்தை எழுதி ஒரு செக்லிஸ்ட் போடணும்.
செக்லிஸ்ட் போடுறதுன்னு என்ன தெரியுமா? ஒரு பட்டியல் போட்டுட்டு மார்க் போட்டோம் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு கருணை, இரக்கம், பாரபட்சமற்ற தன்மை, யாரையும் எதிரியா பாக்குறது இல்ல, பகைவர் கிடையாது, இப்படி எல்லாம் போட்டுட்டு இதுல எந்த அளவுக்கு அந்த குணத்தை நான் வளர்த்திருக்கேன், என்கிட்ட 10% இருக்கா, 20% 100% இருக்கா என்கிட்ட அப்படின்னு போட்டு நமக்கு நாமளே பரிச்சை பண்ணலாம். வேற யாரும் சர்டிபிகேட் தர வேண்டாம். பக்தே பரேஷானுபாவ விரக்தி அந்நியத்திரச்ச. என்னுடைய பக்திய இன்னொருத்தர் பரிச்சை பண்ணி சர்டிபிகேட் தர வேண்டாம், அவசியம் இல்ல. எனக்கு நானே பரிச்சை பண்ணலாம். நான் வந்து இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி, கிருஷ்ண பக்திக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன குணம் இருந்தது, ஆரம்ப நிலையில எவ்வளவு நான் மாறி இருந்தேன், அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷமா நான் எவ்வளவு மாறி இருக்கேன் அப்படின்னு நமக்கு நாமளே பாஸா ஃபெயிலா டிக்கா இன்டூவான்னு போட்டுக்கலாம். கிராஸ் மார்க்கா இல்ல டிக்கா டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த 26 குணத்துல என்னெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு கம்மியா இருக்கு, எவ்வளவு ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப எந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு அதை வந்து ரைஸ் பண்ணணும். என்கிட்ட இறக்கம் கம்மியா இருக்கா, ஏன் இறக்கம், நான் யாருக்கு ஏன் இந்த இறக்கம் என்ன கம்மியா இருக்கு, நான் பிரச்சாரம் பண்றதே இல்லை, அப்போ உனக்கு இறக்கமே இல்லை. நான் புத்தக விநியோகம் பண்றது இல்லை, எனக்கு இறக்கம் இல்லை. அப்ப அதெல்லாம் சரி. அப்ப இறக்கம்ங்கிற குணத்தை வளர்த்துக்கணும்னு சொன்னா, ஒருத்தர் ஜீவன் மேல நான் இறக்கப்படணும்னு சொன்னா என்ன பண்ணணும், நான் வந்து பிரசாதம் கொடுக்கணும், புத்தகம் கொடுக்கணும், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி தரணும், இதெல்லாம் பண்ண வைக்கணும். இதெல்லாம் பண்ணா இறக்கம்ங்கிற குணம் அதிகமாகும். இந்த குணங்கள்லாம் வளர்த்துக்கணும். அப்புறம் இதுதான் முக்கியமான பாயிண்டே. என்ன முக்கியமான பாயிண்ட்னா, எந்தவித குற்றமும் இன்றி பகவானது புனித நாமத்தினை ஓதும் போது மெய் சிலிர்த்து கண்கள்ல கண்ணீர் மல்க கதறி அளவில்லை என்றால் அவர் அவர் கல் மனதுடையவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? இப்ப நம்ம மனசுல எப்படி இருக்குன்னு, ஏன் சாண்டிங் பண்ணும்போது அழுக வரல நமக்கு, நம்மளை திட்டினா பொல 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 கல்லது கண்ணீர் வரும். திட்ட வேண்டாம், அப்படி ஏதாவது பார்த்துட்டாலும் நமக்கு அழுக வந்துடும். நே நீ தப்பா பாக்குற, நீ கோவப்படுற அப்படின்னு அழுதுடும். அதுல 2 வார்த்தை சொன்னா இன்னும் அழுதுடும். அப்படிதான் நமக்கு அழுக வருது. ஆனா நம்மள யாருக்காவது ஜபம் பண்ணி கல்ல அழுக வந்திருக்கா? கண்ணை மூடதான் செய்யும், அழுக எல்லாம் வரல, தூக்கம் தான் வருது. ஆனா அழுக வரணும், உடல் மெய் சிலிக்கணுமா. அதான் சைத்தன்யா சொல்ற சிஷ்டாஷ்டகத்துல. என்ன சொல்ற சிஷ்டாஷ்டகத்துல சைத்தன்யா என்ன பிரார்த்தனை பண்ற? நயனம் கலத் அஸ்ரு தாரையா வதனம் கத்கத ஹிருதயாகிரா உலகை நிஷிதே வபுகதா தம நாம கிரகணே பவிஷ்யதி. கிருஷ்ணா, எனக்கு எப்ப அந்த நிலை வரும்? ஓ என் அருமை கிருஷ்ணரே, நான் எப்ப அந்த நிலையை அடைய போறேன்? இந்த நாமத்தை சொல்லும்போது எப்ப கல்ல கண்ணீர் வரும், என் உடல் எப்ப என் உடல் எப்ப நடுநடுக்கும், நான் தழுதலுக்கும், மயிர் குச்சித்து நிற்கும், எப்ப அந்த நிலை வரப்போகுது? பாத்தீங்களா? இந்த நிலைக்காக தான் நம்ம ஏற்கணும். சாண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பிரேயர் பண்ணணும்? பகவானே உங்க நாமத்தை சொல்றேன், எனக்கு இன்னும் சுவை வரல, எப்போ வந்து என் கண்ணுல கண்ணீர் வரப்போகுது, எப்போ என் உடம்பெல்லாம் நடுங்க போகுது, நான் தழுதழுக்க போகுது, எப்ப என் உடல் மயிர்குச்சி நிற்கும், எப்ப எனக்கு இந்த நாமத்துக்கு ருச்சி வரும் அப்படின்னா அடுத்து பிரபா வைக்கிறார் அடுத்த செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட் என்ன வச்சிருக்காரு? இந்த 10 குற்றங்களை யார் தவிர்க்கின்றார்களோ அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இல்லைங்களா? சும்மா இல்ல பக்தியில நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம சும்மா மேலோட்டமா பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிரபுபா சொல்றாருக்க, பிரபுபாத் மட்டும் சொல்லல, பாகவதம் சொல்லுது. பாகவதம் என்ன சொல்லுது? பேசுங்க, இங்க இருந்து பேசுங்க, அது கனெக்ட் ஆயிருக்கு. பாகவதம் என்ன சொல்லுது? பகவானுடைய பெருமைகளை கேட்கும் போது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கும் போது மெய் மறந்து ஒருத்தர் அழலன்னு சொன்னா, அவர் கண்ணுல கண்ணீர் வரல, பெருமூச்சு விடலன்னு சொன்னா, உடம்பெல்லாம் நடுங்கல அப்படின்னு சொன்னா, கண்ணுல கண்ணீர் வரலன்னு சொன்னா அவங்க எப்படி கிருஷ்ணாட்ட போக முடியும்? சரியா? இப்ப அடுத்தது இங்க பாகவதம் என்ன ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானின் பெருமைகளை கேட்கும் பொழுது மெய்மறந்து பெருமூச்சு விட்டு உடல் புலகாயுதம் அணிந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுபவர்கள் தியானத்தினாலோ
ஜபத்தினாலோ அக்கறை இல்லாதவரா இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளின் பரலோகத்துக்கு செல்கின்ற உயர்வு பெறுவார்கள். அவங்க சரியா தியானம் பண்ணல, ஜபம் பண்ணல, தபங்கள்லாம் பண்ணல கூட போயிடுவாங்க. ஆனா நம்ம அந்த ஸ்டேஜ்ல கிடையாது. அதனாலதான் பிரபா நம்ம என்ன சொல்றாரு, சாண்டிங் ஒழுங்கா பண்ணுங்க, சாதனா ஒழுங்கா பண்ணுங்க, கிருஷ்ணோட தத்துவங்களை நல்லா புரிச்சுக்கங்க, கிருஷ்ணரை தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. கிருஷ்ணரை தியானம் பண்றதுன்னா தனியா உட்காந்து தியானம் பண்றது இல்ல, எல்லா செயலும் கிருஷ்ணருக்காக பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் கிருஷ்ணர் மேல தியானம் செய்யணும். சமைக்கிறோமோ, பூ கட்டுறோமோ, கிளாஸ் கொடுக்குறோமோ, இல்ல வந்து புத்தக விநியோகம் பண்றோமோ, எந்த சேவை பண்ணாலும் அது கிருஷ்ணாவுக்காக பண்ணிட்டே இருக்குன்னு கிருஷ்ணருடைய நினைவுலயே பண்ணணும். அதான் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுவது. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. பாருங்க, கடவுளின் புனித நாமமான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஓதிய பின்னரும் கூட மனம் மாறுவதில்லை. உடலில் தோன்றும் இந்த மாற்றங்கள் எவ்வித பிழையுமின்றி பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவதனால் ஏற்படும் மெய்மறந்த நிலையாகும். அப்ப இந்த 10 விதமான குற்றங்களை தவிர்க்கணும் போப்பா லிஸ்ட் போட்டிருக்காரு. 10 குற்றங்களை தவிர்த்தே ஆகணும். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, நாமத்துல 3 நிலை இருக்கு. நாமத்துல நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா, சாண்டிங்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. நாம அபராதா, நாம பாஷா, சுத்தனா. நாம அபராதம் என்னது, சாண்டிங் பண்றேன் அபராதம் பண்ணிட்டே இருக்கேன், சாண்டிங் பண்றேன் அபராதம் பண்ணிட்டே இருக்கேன், இது நாம அபராதம். இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா நமக்கு நாமத்துடைய முழு சக்தியும் கிடைக்காது, நாமத்துல ருச்சி வராது. இப்போ சூரியன் இருக்கா இருக்கு, ஆனா இப்ப மேகம் மூடி இருக்கா, சூரியனை பார்க்க முடியாது. சூரியன் இருக்கு, ஆனா அது முழு சக்தி நமக்கு கிடைக்காது, அந்த மேகம் வந்து மறைச்சிச்சு. சூரியனுடைய முழு சக்தி நமக்கு கிடைக்கணும்னா அந்த மேக மூட்டம் விலகணும். மேகங்கள் சூரியனை மூடி இருக்கிற வரைக்கும், மேகங்கள் சூரியனை மூடி இருக்கிற வரைக்கும் சூரியனுடைய முழு சக்தி இருக்கு நம்ம கிரகிச்சுக்க முடியாது. மேகங்கள் விலகுனாதான் கிரகிச்சுக்க முடியும். சூரியனுடைய முழு சக்தி நம்ம மேல படும். அதே மாதிரிதான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு முழு சக்தி இருக்கு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு முழு சக்தி இருக்கு. சைத்தன்யா என்ன சொல்ற சிசாஷ்டத்துல, நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவானுடைய எல்லா சக்தியும் ஒரு புனித நாமத்துல வச்சிருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய புனித நாமத்துல எல்லா சக்தியும் இருக்கு. அதை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் எல்லாம் கிடையாது. தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலதான். அப்போ புனித நாமத்துக்கு முழு சக்தி உண்டு. பகவானது புனித நாமத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய புனித நாமத்துக்கு முழு சக்தி உண்டு. ஏன் என்னால கிரகிச்சிக்க முடியல, இந்த அபராதங்களை தடுக்குது. எப்படி சூரியனை மேகங்கள் மறைச்சிருக்குதோ அது போல நான் ஜெபம் பண்ணும்போது அபராதம் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த அபராதங்கள் என்ன பண்ணுது, என்னுடைய ஜெபத்துடைய முழு பலனையும் என்ன அனுபவிக்கூடாம செய்யும். அதனாலதான் நமக்கு சாண்டிங்ல ஏன் டேஸ்ட் வர மாட்டேங்குது, இந்த அபராதம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. சேவா அபராதம், வைஷ்ணவ அபராதம், இந்த மாதிரி ஏதோ அபராதம் பண்ணிட்டு இருக்கு. இந்த அபராதங்கள் இருந்து விலகும் போதுதான், இந்த அபராதங்களை நம்ம தவிர்க்கும் போதுதான் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நாம பாஷா. நாம பாஷா ஸ்டேஜ் என்னது, ஏறக்குறைய குற்றங்களை தவிர்த்து செய்யறது. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்டேஜ் ஒருத்தர் வந்தாலே கிருஷ்ணர் மேல பிரேமம் வருங்கிற. நாமபா ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து 10 குற்றங்களை தவிர்க்கணும். இந்த குற்றங்களோடு ஜபம் பண்றது நாம அபராதம் செய்யக்கூடாது. அப்ப நாம அபராதம் செய்யாம யாரு ஜபிக்கிறாங்களோ, இந்த 10 குற்றங்களை தவிர்த்து யார் ஜபிக்கிறாங்களோ அவங்க நாமபாசா ஸ்டேஜ்ல வரும். அந்த நாமபாசா ஸ்டேஜ்ல தொடர்ந்து சாண்ட் பண்ணும்போது அவர் சுத்த நாமாங்கிற ஸ்டேஜ்க்கு வருவார், பியூர் சாண்டிங். அதனாலதான் நம்ம காலையில தினமும் படிச்சுட்டே இருக்க 10 குற்றங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கனவுல கூட தூக்கத்தை கூட மறக்கக்கூடாது. 10 குற்றத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல முதலாவது முக்கியமானது வைஷ்ணவ அபராதம். பகவானது புகழை பரப்ப தங்கள் வாழ்க்கை அர்ப்பணத்துல வைஷ்ணவ நிந்திக்கிறது குற்றம்.
நோ கமெண்ட்ஸ். வைணவர்களை பொறுத்தவரைக்கும் கமெண்டே பண்ணக்கூடாது. அதுதான் ஸ்டார்டிங்கே. அதுக்கப்புறம் பொதுவா இந்த 10 குற்றத்துல பெரும்பாலான குற்றங்கள் நம்ம தவிர்த்துறோம். இப்போ இப்போ வந்து இப்போ வந்து நான் கிருஷ்ணரை முழு கடவுளை ஏத்துட்டா பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை பகவானுக்கு சமமா நினைக்க போறது இல்லை. அதுல அந்த பக்தர் வந்து தெளிவா இருப்பார். அது ஒண்ணு தவிர்த்துரும். அப்புறம் இந்த ஹரே கிருஷ்ணா மதத்தை கற்பனையா நினைக்கிறது இல்ல, இது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, அது ஏத்துக்கிறோம். அப்புறம் நாமளும் ஒரு அர்த்தம் கொடுக்கறது இல்ல, ஹரே கிருஷ்ணா மதத்துக்கு நாமளா விளக்கம் கொடுக்கல, ஆசிரியர் என்ன சொல்லிக்கிறோம் சொல்லி தரோம். இதெல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் வேதத்துல இருக்கிற கர்ம காண்டத்துக்கு சமமா நாமத்தை நினைக்கிறது இல்லை. நம்ம பெரும்பாலும் எங்க கோட்டை விட்டுருவோம்னா இங்கதான். நம்ம எங்க கோட்டை விட்டுறோம்? வைஷ்ணவ அபராதத்துல. அப்புறம் இட் இஸ் ஆல்சோ an offense inattentive while chanting. கவனக்குறைவா வச்சிருக்கிறது குற்றம். அதனால நம்ம கூடுமான வரைக்கும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். சாண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஜபத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஜபம் இம்ப்ரூவ் ஆக தான் எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரும். கிருஷ்ணா மேல கலகம் இல்லாத அன்பு வந்தாதான் நான் சுத்த பக்தரானேன். நான் சுத்த பக்தரானதான் பகவானுடைய உலகத்துக்கு போவேன். அப்போ இந்த மாதிரி குணங்கள்லாம் என்கிட்ட இல்லைன்னா எப்படி நான் போவேன்? எனக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க, பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு போறதுன்னா இந்த குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். வேற என்ன முக்கியமானதுங்க? சாண்டிங் வந்து எல்லாமே சாண்டிங்ல தான் இருக்கு. நம்மளுடைய சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும். அப்புறம் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். இதெல்லாம் வேணும்னு சொன்னா என்னுடைய சாண்டிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜபத்துல நான் முன்னேற்றம் அடையாம, ஜபத்துல நான் கவனம் செலுத்தாம எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வராது. ஹரிநாமம் பிரேமம் தரக்கூடியது. எனக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் வரணும்னா அந்த ஹரிநாமத்தை நான் நல்ல கவனமா சொல்லணும். அத வந்து நான் கவனமா சொல்லிட்டே வந்தேன்னு சொன்னா அது அப்படியே குருவுடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால அது பாவமா மாறும், அது பிரேமமா மாறும். அப்ப நாம ஜபத்துல வந்து எனக்கு வந்து நான் பர்ஃபெக்ஷன் ஆகும் போதுதான், அதுல எனக்கு ருச்சி அதிகரிக்கும் போதுதான் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், என் உடம்பு நடுக்கும், நான் தழுதழுக்கும், உடல் மயக்கத்து நிற்கும். அந்த நிலையில தான் ஒருத்தர் பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும்னு சொல்லி. அதனால இதை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இல்ல, இது நம்ம உற்சாகத்தை கெடுக்கிற மாதிரி இல்ல. ஆனா அதே நேரத்துல நான் இப்படியே தான் இருப்பேன்னு நினைச்சிட்டு கூட அப்படியே விளையாட்டா டேக் இட் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் சகஜமா எடுத்துக்கிறது. என்ன வைஷ்ணவர் தானே, பிரசாதம் தானே, சாண்டிங் தானே, அப்படி எடுத்துக்கூடாது. வைஷ்ணவர்கள் பிரசாதம், ஜபம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரமா, ஹரே கிருஷ்ணா மந்திரம்ல காலையில சொல்லிட்டேன், இப்படி எடுத்துக்கிறதுக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணலாமே இப்படி எடுத்துக்கிறதுக்கும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பகவானுக்கு புனித நாமம், அதை சொல்லும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணி, இது எப்படி எடுத்து. அதே மாதிரி என்ன வைஷ்ணவர் தானே, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் தானே, நோ, எவ்வளவு வைஷ்ணவர்கள்ப்பா, பகவானுக்கு சேவை பண்றவங்க எப்படி நடக்குது, எங்க எப்படி வேல்யூ போடுறோன்றது. ஏன் பிரசாதம் தானே, மிச்சமாச்சா இருக்கா கொடுங்க, மகா பிரசாதம், இது பகவான் சாப்பிட்டது, இதுவும் பகவான் வேற வேற இல்ல, வேல்யூ இருக்கா? எப்படி நாம பாக்குறோம் ஒரு விஷயத்தையும், கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில ஒரு விஷயம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு, அதை எப்படி எடுத்துக்கிறோம்? யதார்த்தமா எடுத்துக்கிறோமா, விளையாட்டா எடுத்துக்கிறோமா, அதுல ஒரு சகஜமா எடுத்துக்கிறோமா, சாதாரணமா எடுத்துக்கிறோமா, அதே வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கிறோமா? சீரியஸ்னஸ். பிரசாதங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா பிரபு, எனக்கு இந்த ஒரு கவலம் பிரசாதம் கிடைச்சு எவ்வளவு பாக்கியம் பண்ணிக்கலாம். சரி, அன்னைக்கு கிளாஸ்ல கேட்டுட்டு இருந்தேன், பிரசாதத்தோட அருமை எப்ப நமக்கு தெரியும்? பிரசாதத்தோட அருமை எப்ப தெரியும்னா, எங்கேயாவது யாத்திரை போகும்போது தெரியும். ஐயோ பிரசாதம் கிடைக்காதா, ஏன்னா வெளியில சாப்பிட முடியாது. இல்ல ஒரு 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 டிவோட்டிக்கு வந்து வெளிநாட்டுல ஏதாவது வேலை போட்டாங்க, வெளியில அவங்க பக்கத்துல எங்க இஸ்கான் சென்டர் இருக்கும், எங்க பிரசாதம் கிடைக்குமா? அப்போ ஒரு தர்ம சங்கடமா நிலை வரும்போது பிரசாதத்துடைய மகிமை தெரியும். இல்லாட்டி நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறோம், மிச்சமான தூக்கி போடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கு வேல்யூ இருக்குல்ல, எப்போ அதோட வேல்யூ தெரியும்? ட்ரெயின்ல போகும்போது பிரசாதம் கிடைக்காதா, யாராவது பிரசாதம் தர மாட்டாங்களா இல்லையா? அது ஒரு கொஞ்சம் கிடைச்சாலும் அது பெரிய பாக்கியம்.
இன்னைக்கு மக்கள் கூட பாருங்க, கோயில்ல வந்தா கொஞ்சமா பிரசாதம் கிடைக்காத எதிர்பார்ப்போம். ஏன்னா கடவுளுக்கு நிவேதனம் பண்ணது. நமக்கு நம்ம சாப்பிடறதெல்லாம் பிரசாதமா இருக்கு. ஆனா பொதுமக்களுக்கு ஒரு 2 கற்கண்டு கொடுத்தீங்க, இல்ல ஒரு டேட்ஸ்க்கு ஒரு 2 திராட்சை கொடுத்தீங்க, நான் கோயில்ல போன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்படுறோம். ஏன்னா அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. நம்ம என்ன பண்றோம், காலப்போக்குல சகஜமாயிடுச்சு. ஓ, அதெல்லாம் சாப்பிட்ட பிரசாதம். நோ, நோ, இட் மஸ்ட் பி ஹைலி வேல்யூபிள். அது அவ்வளவு உயர்ந்தது இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு விஷயமும். அப்போ எதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? இந்த பிரசாதம் சாப்பிட்றதுனாலயே புலன்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த பிரசாதம் சாப்பிட்றதுனாலயே நான் நாக்கு சுத்தப்படுத்த முடியும். பக்தர் சங்கத்துல இருக்கிறதுனால நான் தூய்மை அடைஞ்சிருவேன். சோ இப்படி இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீரியஸா தீவிரமா எடுத்துப்போம். நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கூடாது. எல்லாம் சகஜமா எடுத்துக்கூடாது. சகஜ எதையுமே சகஜமா எடுத்துக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதை புரிஞ்சுட்டு அது தகுந்தாற் போல நாம் பழக வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். हरे कृष्णा। श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय। ओके।